உங்கள் ஜக்லஸ் சிஎஃப்சி கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேர்ல்டு கப் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம அர்ஜென்டினா, நம்ம ஆப்போசிட் டீம் பராகுவே. நம்ம கடைசி மேட்ச்சு யுருகே கூட விளாண்டோம். இந்த வாட்டி நம்ம பராகுவே. இப்போது வாங்க ரொம்ப பேசாமல் நம்ம மேட்ச்குள்ளே போகலாம். நான் உங்கள் ஜக்லஸ் எஃப்சி கேமிங். ஓகேங்க, அர்ஜென்டினா ஜெர்சி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஆப்போசிட் ஜெர்சி தான் பராகுவே. இப்போ வாங்க நம்ம மேட்ச்குள்ளே போகலாம். ஓகேங்க, நம்ம டீமில் எல்லோரும் அப்படி கெத்தாக நிற்கிறாங்க. எல்லாருக்கும் பூஸ்ட்டும் கொடுத்தாச்சு. இப்போ வாங்க நம்ம மேட்ச் நடக்கிறதுக்கு போகலாம். ஓகேங்க, ஆரம்பிச்சிட்டு 2026 ஜூலை 7, 2026 நடக்குது. ஓகே, இதான் நம்ம டீம், ஆப்போசிட் டீம் இதான். ஓகே, இப்போ நம்ம அல்வாரஸ் நம்ம கிக் ஆஃப் கொடுப்போம். வாங்க. ஓகே, சீக்கிரம் கோல் போட முடியுமான்னு பார்ப்போம். ஓகே, சார் இங்கே ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, இன்னொரு வாய்ப்பு. முடியுமாங்க? சார் நல்லா ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனால் எது டீம்லேயும் சும்மா இல்லை, ஓட விட்டுட்டே இருக்காங்க. ஸ்லைடு போட்டு பார்ப்போம். ஓகே, பாஸ் கொடுப்போம். வெளியே போயிடக்கூடாது. ஓகே, ஐயோ தெரியாமல் இங்கே வச்சு நம்ம ஸ்லைடு போட்டுட்டோம். ஃப்ரெண்டில் போய் போடுறதுக்கு பதிலாக இப்போது ஃபவுல் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம திருப்பியும் முடியும்னு நினைக்கிறேன். அல்வாரஸ். ஓகே, இந்த இடத்துல ஒரு கோல் போட முடியும்னு நினைக்கிறேன் நம்மளால். இந்த வாட்டியும் மிஸ் ஆகிட்டுங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு கார்னருக்கு கிடச்சிருக்கு, அதுலேயாவது அடிக்க முடியுமான்னு பார்ப்போம். ஓகே, அடித்து பார்ப்போம். நம்மளை தள்ளி விட்டுட்டாங்க. திருப்பி நம்மளுக்கு தான் கிடச்சிருக்கு. நான் அப்படியே சுற்றிட்டு கொண்டு போயிடலான்னு பார்த்தேன், ட்ரிபிள் போட்டு. ஓகே, அவன் ஸ்பீடாக ஒன்றனால இப்போ நம்மளுக்கு கையில் பால் கிடச்சிட்டு. ஓகே, பாஸ் கொடுத்து ஃப்ரெண்டில் கொண்டு போவோம். ஓகே திருப்பி அவங்கக்கிட்ட பால் போயிட்டு என்ன மீண்டுமா அப்படிலாம் நடந்துகிட்ருக்கு. வாங்க. ஓகே, பாஸ் கொடுத்துருவோம். ஓகே, இங்கே உள்ள ஒரு ஆளுக்கு கொடுப்போம். ஓகே, முடியும்னு நினைக்கிறேன். எஸ், மெஸ்ஸி தாங்க கோல் போட்டிருக்காங்க. நான் பார்க்கவே இல்லை. நம்மளுக்கு மெஸ்ஸி ஃபேவரட் பிளேயர் கோல் போட்டுட்டாங்க. வாங்க, அடுத்த கோலும் இன்றைக்கி நம்ம மெஸ்ஸிக்கு ஹேட்ரிக் கொடுப்போமா? அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம். ஓகே, நம்ம எல்லாருக்கும் ஒரு கோல் கொடுக்குற மாதிரி பார்ப்போம். சரி, இப்போ வாங்க சீக்கிரம் அடுத்த கோலை போட்டுறோம். அடுத்து அவங்க போடுறதுக்குள்ளே. ஓகே, இப்போ அவங்க தான் கிக் ஆஃப் கொடுத்துருக்காங்க. எடுக்க பார்க்கலாம். ஓகே, ஐயோ. ஓகே, நம்ம கையிலே த்ரூ பால் போட்டதுனால அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க போல். ஓகே, திருப்பியும் நம்ம கையில் தான் கிடச்சிருக்கு. த்ரூ பால் கொடுக்குறோம். ஓகே, திருப்பி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஃபெர்னாண்டஸ் வெளியே அடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம தான் த்ரோ கொடுக்கணும். யாரும் கொடுக்கலாம், இப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்து நேராகவே கொடுத்துரும். ஓகே, இப்போ எதுக்கு அவன் ஸ்லைடு போட்டான்னா எனக்கு தெரியவே இல்லை. நோ, நல்ல வேலை அவங்கள நானே பார்த்து அவங்க மெதுவாக தான் போட்டாங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு நல்லது. இப்போது ரொமாரியோ எதுக்கு இங்கே நிற்காரு? நம்ம அங்கே எடுத்து போடணும்னு நினச்சேன், அதை மறந்தே போயிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா 4 நிமிஷம் கொடுத்துருங்க. நம்ம பாஸ்போர்ட் ஒரு கோல் கொடுக்க பார்ப்போம்.
ஐயோ அதுக்குள்ளே ஆஃப் டைம் முடிஞ்சிருச்சு. சரி வாங்க இப்போது ஃபுல் டைம்லேயே அது ஒரு கோல் இல்லாட்டி 2 கோல் போட பார்ப்போம். ஏன்னா ஒரு கோல் அவங்க போட்டுட்டாங்கன்னா அடுத்த எக்ஸ்ட்ரா டைம் தான் வரும், அது சல்ல ஏறும். வாங்க ஃபுல் டைம்குள்ளே போகலாம். சரிங்க, இந்த வாட்டி பொசிஷன் நம்மள்கிட்ட 45% தான் இருக்குது. அவங்கள்ட்ட 55%. சாரி நம்மள்கிட்ட தான் 55% இருக்குது, அவங்கள்ட்ட 45 இருக்குது. வர ஷூட்ஸ் வந்து நம்மள்கிட்ட 5, அவங்கள்ட்ட 3. வர ஃப்ரீ கிக் வந்து அவங்களுக்கு தான் 1. அது நம்ம ஒரு ஸ்லைடு போட்டனால ஒரு ஃபவுல் விழுந்து அவங்களுக்கு. வர ஃபவுல்ஸ் வந்து நம்மளுக்கு, வர கார்னரும் நம்மளுக்கு தான் 1 கிடச்சிருக்கு. வேறு பாசஸ் வந்து நம்மளுக்கு 28, அவங்களுக்கு 13. மெஸ்ஸி தான் ஒரு கோல் அடிச்சிருக்காங்க. சரி வாங்க இப்போ டக்குன்னு ஒரு கோலையாவது போட பார்ப்போம். சரி வாங்க இப்போ ஃப்ரீ டைம்குள்ளே போகலாம். ஓகேங்க, நம்ம பிளேஸ் யாரும் பெருசாக டயர்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இங்கே ஒரு சேஞ்சை மட்டும் பண்ணிட்டு போயிடுவோம். ஓகேங்க, இப்போ அவங்க தான் கிக் ஆஃப் கொடுக்கணும். ஓகே, எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். எஸ் டக்குன்னு எடுத்துடலாம். நம்ம ஓடி போகலாமா? வேண்டாம் பொறுமையாகவே போவோம். த்ரூ பால் இந்த இடத்துல கொடுக்கலாம், ஆனால் நான் கொடுக்க விரும்பலை. ஒரு நல்ல பால் கிட்ட வரைக்கும் போய் அவங்க கிட்ட போயிட்டுனா முடியும்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்று ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஒரு கோல் போயிட்டு. ஓகேங்க, இது நம்மள்கிட்ட பொசிஷன் 44, அவங்கள்ட்ட 44%. நம்மளை போன வாட்டியோட இந்த வாட்டி 56% இருக்குது. வேறு ஷூட்ஸ் நம்மள்கிட்ட 10, அவங்கள்ட்ட 6 இருக்குது. வேறு ஃப்ரீ கிக் அவங்களுக்கு 2 ஃப்ரீ கிக்கு. வேறு கார்னர் அவங்களுக்கு 1, நம்மளுக்கு 1, ஈக்குவல். ஃபவுல்ஸ் வந்து நம்மளுக்கு 2. வேறு பாசஸ் வந்து நம்மளுக்கு 48, அவங்களுக்கு 24. அவங்க ஒரு கோல் அடிச்சிருந்தாங்க. இப்போ வாங்க குரூப்பை மட்டும் பார்த்துட்டு போயிடும். ஓகே, இங்கே வேறு நிறைய டீம்ஸ் இருக்கிறாங்க. நார்வே இருக்கிறாங்க. ஐயோ, நார்வே தோற்றுட்டாங்க போல். வேறு சவுத் கொரியா, மொராக்கோ. சவுத் கொரியா ஒரு கோல் அடிச்சிருக்காங்க. கொலம்பியா ஒரு கோல். ஸ்பெயின் 3 கோல் அடிச்சிருக்காங்க. வேறு டர்க்கி ஒரு கோல் அடிக்கலை. பெல்ஜியம் வந்து 4 கோல்ஸ். வேறு பிரேசில் வந்து 1 அடிச்சிருக்காங்க. வேறு செனிகல் ஒரு கோல் அடிக்கலை. இங்கிலாந்து இங்கே ஒரு கோல் அடிச்சிருக்காங்க. ஃப்ரான்ஸ் அடிக்கலை. ஓகே, இதான் நம்ம டீம். அர்ஜென்டினா 3, வர பராகுவே 1. இங்கே கீழே பாருங்களா, ஈரானுக்கும் போர்ச்சுகலுக்கும் 5 கோல் அடிச்சிருக்காங்க. நம்ம 3 தான், அவங்க 5 கோல் அடிச்சிருக்காங்க. ஐயோ, நம்மளுக்கு அவங்க ஃபைனல்ஸ் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது சரி வாங்க குரூப் பார்த்துட்டு போவோம். ஓகேங்க, இதில் நம்ம ஜெயிச்சிட்டோன்னா நம்ம ஃபைனல்ஸ் போயிடலாம். நம்ம என்ன இருக்கும், ரெட் கலர் லைன் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம போர்ச்சுகலுக்கும் தான் அர்ஜென்டினாவுக்கும் தான் அடுத்த மேட்ச்சு. இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக போகணும்னு நினைக்கிறேன். அடுத்த மேட்ச் கன்ஃபார்மாக மிஸ் பண்ணிடாதீங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி ஓகேங்க, இதான் நான் உங்கள் ஜக்லஸ் எஃப்சி கேமிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போன வாட்டி நான் ஷார்ட்ஸ் போட்டதுக்கு நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் லைக் போட்டிருக்கீங்க. அது உங்கள் தேங்க்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். வேறு இன்னும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, நான் தான் உங்கள் ஜக்லஸ் எஃப்சி கேமிங். இன்னும் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம்னு நினைக்கிறேன். இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, பீஸ் அவுட்.